அனைவருக்கும் வணக்கம். இப்போ மாளிகம்பட்டு பகுதியில் இருக்கோம். மாளிகம்பட்டில் பண்ருட்டி தாலுக்கா மாளிகம்பட்டு கிராமத்தில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பலாமரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த பலாமரத்துக்கு என்ன பெயர் அப்படின்னா பன்னீர் பலா அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்கோம். இந்த சுளைகள் வந்து பார்த்திங்கன்னா பன்னீரோடைய நறுமணம் வரும். அதாவது பலா சுவையில் உள்ள இயல்பான நறுமணம் இல்லாத பன்னீரோடைய நறுமணம் வரும். ஸோ இது இயற்கையிலே வந்த அமைப்பு. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணல, ஒட்டி வைக்கல. இது வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா அது ஒரு படி மாதிரி இருக்குது பாருங்கள். 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த கிளையை கவர் பண்ணி வந்திருக்கு இது. ஸோ இதில் நம்ம கவாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற காய்களை வந்து வெட்டிடுவோம். ஸோ ஒரு காய்க்கு ஒரு தண்டுக்கு ஒரு காய் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒரு தண்டில் ஒரு காய் தான் விட்டுருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ரா இருந்ததை வெட்டிட்டோம். ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா இயற்கையிலே வந்து ஒரு படி மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா 42 வயதுள்ள ஒரு மரம், பிரம்மாண்டமான மரம். ஸோ இது அதிகபட்சமாக வந்து 150 காய்கள் வரைக்கும் காய்க்கும் ஒரு சீசனில். ஸோ இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 காய்கள் இருக்குது. கொஞ்சம் ஒரு 30 காய்கள் வந்து வெட்டிட்டோம் நம்ம அறுவடைக்காக. ஸோ இது வந்து சுவையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சராசரியான சுவையே, அதிகப்படியான சுவை கிடையாது. 26லேருந்து 30க்குள்ளே வரும். தற்சமயம் நம்ம பகுதியில் வந்து மழையின் காரணமாக சுவையில் வந்து மாற்றம் இருக்குது. பட் நம்ம அக்னி நட்சத்திரம் அப்போ மழை இல்லாதப்போ பீக் சீசனில் பின்னேழில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய சுவை வந்து ஒரு 30 வரைக்கும் ரீச் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மரம் வந்து இப்போ தான் புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம். இது வந்து நாட்டு ரகம், விதைக்கன்று மூலயமா உருவான மரம்.